ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கால் வலி ஒரு பெரிய ஒரு ஏஜுக்கு அப்புறம் கால் வலிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அனைவருக்கும் இருக்கக்கூடிய எப்படி சுகர் இருக்கோ அது மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் உணவு பழக்க வழக்க முறைகளில் கால் வலி எல்லாருக்கும் இருக்குது. அந்த வகையில் கால் வலிக்கு எவ்வளோ தான் மெடிசின் எடுத்தாலும் அது சரியாக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கால் வலிக்கு ஒரு சிறந்த தீர்வு நம்ம தோட்டத்தில் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இதுதான் முடக்கருத்தான் கீரை. பாருங்கள், இந்த முடக்கருத்தான் கீரை தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த முடக்கருத்தான் கீரை பார்த்திங்கன்னா இது கால் வலிக்கு இங்கே தொடர்ச்சியாக ஒரு 1 வீக் காலையில் நீங்கள் இதை ஒரு சூப்பாக வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னாலே 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த முடக்கருத்தான் கீரையோடைய சூப்பு ஒன்றும் கசக்கவோ புளிக்கவோ இல்லைனா உரைக்கவோ அந்த மாதிரி எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. சாதாரணமாக தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த முடக்கருத்தான் கீரையை தண்ணியில் போட்டு நீங்கள் எல்லாம் கொதிக்க வச்சு கஷாயமாகவோ இல்லைனா சூப்பாகவோ பண்ணி நீங்கள் ஒரு 1 வீக் குடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 1 வீக்லேயே கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக 1 வீக்லேயே ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறத விட இது மாதிரி இயற்கை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் உங்களுடைய உடம்புலாம் கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசனால் பாதிக்கப்படும். கண்டிப்பாக இது போன்ற இயற்கை மருத்துவம் இந்த முடக்கருத்தாங்கீரை எல்லா மோஸ்ட்லி தென் மாவட்டங்களில் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற இடங்கள்லாம் இருக்குமா இருக்கும். ஆனால் அந்த முடக்கருத்தாங்கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்க, சூப்பு வச்சு இல்லைனா கஷாயமாக குடிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது எலும்பு சம்மந்தமாக எந்தெந்த தேவைகள்லாம் இருக்கோ அதில் ஏற்படக்கூடிய வலி, கால் வலி மட்டும் கிடையாது, எல்லா வலிக்கும் சிறந்த ஒரு மருத்துவம் முடக்கருத்தான் கீரை. ஸோ பாருங்கள், இந்த இலைகள் வேப்ப இலை மாதிரியே இருக்குது. குட்டியோண்டு காய் கூட காய்ச்சிருக்குது. இது மழை நேரங்களில் நிறைய கிடக்கும். இது கிடைக்கும் போது சேகரித்து வச்சுக்கிட்டு இதை காய வச்சு இதில் உள்ள லீஃபை திரும்ப கூட நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ பச்சையாக கிடைக்காதுன்னு சொன்னால் கூட கிடைக்கும்போது கலெக்ட் பண்ணி இதை கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சு ட்ரை ஆன அப்புறம் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு கஷாயமாக்கி குடிச்சிக்கலாம். முடக்கருத்தாங்கீரை இயற்கையுடைய வரப்பிரசாதம். இங்கே கால் வலிக்கு அதுக்கு மருந்து போடுது, அதெல்லாம் வேஸ்ட்டு. இது கால் வலி மட்டும் கிடையாது, சுகர் இருக்கவங்களுக்கு சுகரையும் கட்டுப்பாட்டில் வைக்கும். நான் கொடுத்து வீட்டில் அம்மாவுக்கெல்லாம் கொடுத்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. சுகரும் கட்டுப்பாடாக இருக்கும். அதே சமயம் கால் வலிக்கும் சிறந்த ஒரு தீர்வு முடக்கருத்தாங்கீரை. ட்ரை பண்ணுங்கள். நிறையா பயிர்கள், தாவரத்தின் நன்மைகளை பற்றி நிறைய இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த தாவரத்தை பற்றியும் போடலை. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால நிறையா இந்த மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களை பற்றி நிறையா தெரியும். வரக்கூடிய வீடியோக்களில் அதையும் பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். முடக்கருத்தாங்கீரை கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.